வணக்கம் நண்பர்களே. சமீப காலத்துல, அதாவது ஒரு 15-20 நாட்களாக நீங்க எல்லாருமே செய்திகள்ல படிச்சிருப்பீங்க, இல்ல கேட்டிருப்பீங்க. எத பத்தி அப்படின்னா, யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அதை பற்றிய ரெகுலேஷன்ஸ். அதுல சில நடைமுறைக்கு ஒவ்வாத, அதே சமயம் இந்தியாவை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவதற்கான பல தகாத நடவடிக்கைகள்ல ரெகுலேஷன்ஸ்னு சொல்லி முன்வைக்கப்பட்டுள்ளது. இத பத்தின பலவிதமான போராட்டங்கள், அதாவது போராட்டம்னா பெரிய அளவுல கிடையாது, சிறு சிறு சலசலப்புகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது குறிப்பா வட இந்தியால அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதை பத்தின ஒரு புரிதலுக்காக பல தகவல்களை எடுத்து வச்சிருக்கேன். இது எதை நோக்கி பயணிக்குது, எதற்காக இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் விரிவான டாபிக். முதல்ல இந்திய அரசு என்ன செஞ்சது, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் இதுல எப்படி தலையிட்டு இருக்காங்க, அதன் மூலமாக காங்கிரஸ் என்ன மாதிரி ஒரு தகுடுதத்தத்தை உச்ச நீதிமன்றத்துல உபயோகித்து செஞ்சிருக்காங்க, இப்ப இருக்கிற தலைமை நீதிபதி அதுல எந்த மாதிரி, அதாவது விமர்சனங்களை வச்சிருக்காரு, அதை பத்தி கடைசியா இப்ப என்ன மாதிரி ஆக போகுது, இதுல அரசியல் பின்புலம் என்ன, குறிப்பா ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவுல செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு பரப்புரை, அதை பத்தி எல்லாமே. இந்த நாட்டை எப்படியாவது பிளவுபடுத்தணும், தாங்க ஆட்சிக்கு வரணும், தங்களால தேர்தல்ல போட்டியிட்டு ஆட்சிக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்துக்களை பிளவுபடுத்தி இந்த நாட்டை அழித்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல காங்கிரசும், குறிப்பா ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா வாத்ரா, அதை தவிர அவருக்கு ஜாலரா அடிக்கக்கூடிய கூட்டாளிகள் எல்லாம் இருக்காங்கிறத அந்த வீடியோல ராகுல் காந்தியினோட நிலைப்பாடு அதுல நான் ஆக இதுவும் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ மாதிரி வரும். மீண்டும் சொல்கிறேன், இதுவும் ஒரு எக்ஸ்போஷர் வீடியோ தான். அப்பதான் நமக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு புரிதல் ஏற்படும். எந்த மாதிரி ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த மாதிரி ஆட்சியாளர்களை, கேடுகட்ட இந்த நாட்டிற்கு எதிரானவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டும், குப்பை தொட்டியில் போட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி புரிதல். இதுவும் ஒரு எக்ஸ்போஷர் டைப் ஆஃப் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் மத்திய அரசு என்ன செஞ்சிருக்காங்க, அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இது. என்ன பண்ணிருக்காங்கன்னா, விக்சித் பாரத் சிக்ஷா அதிஸ்தான் 2025 விபிஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் பாஜக அரசு சமர்ப்பிச்சிருக்காங்க. திருப்பி சொல்றேன், விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷான். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன, 3-4 அமைப்புகளை ஒருங்கிணைப்பது. முதல்ல இந்த யுஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது, அதை ஒரு முக்கியமான அமைப்பு. அடுத்த அமைப்பா நம்ம எதை பார்க்கறோம்னா, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஏஐசிடிஇ. இந்த அமைப்பு தான் பலவிதமான தொழில்நுட்ப கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜ், டெக்னாலஜி காலேஜ், அவங்களுக்கெல்லாம் இவங்க தான் அங்கீகாரம் கொடுப்பாங்க ஆரம்பிக்கிறதுக்கு. அதுல பல கட்டுப்பாடுகள், ரூல்ஸ், ரெகுலேஷன், கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் சரி வரலன்னா அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். அந்த மாதிரி. ஸோ அந்த ஏஐசிடிஇ இரண்டாவது அமைப்பு. மூன்றாவதாக நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன், என்சிடிஇ, ஆசிரியர்களுக்கான ஒரு அமைப்பு. அந்த பிஎட், எம்எட் எல்லாம் அந்த இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து இந்த விபிஎஸ்சியில கொண்டு இணைச்சிருக்காங்க. ஒரே இணைப்பாக இருக்கட்டும் அப்படின்னு, ஒரே அமைப்பாக இருக்கட்டும் அப்படி. சரி, இது எதனுடைய தொடர்பு படுத்திருக்காங்கன்னா, என்இபி 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வரப்பட்டது. டாக்டர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில வச்சு அதை பல முன்னெடுப்புகளை சொல்லியிருக்காங்க. பலது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பலது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது, அதெல்லாம் இருக்கு. எல்லாம் அகில இந்தியாவிற்கும் சேர்ந்து ஒரு நல்ல கல்வி அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருங்கிணைப்பட்டது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்க, அது தவறு. தேசிய கல்விக் கொள்கை 2020 கரெக்ட். அதை பத்தி அண்ணாமலை அவர்கள் நிறைய வீடியோல சொல்லியிருக்காரு. அதனுடைய உன்னதங்கள்லாம் நிறைய வீடியோல சொல்லியிருக்காரு. முடிஞ்சா கொஞ்சம் பாருங்க, ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்தோம்னாக்கா, இதுல எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த என்இபி 2020க்கு எப்படி தோதா எல்லாம் கொண்டு வரணுமோ அந்த கொள்கைகள்லாம் வகுத்திருக்கு மத்திய அரசு. இது பாராளுமன்றத்துல இந்த பில்லு வந்திருக்கு. அதன் மேல விவாதங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இருந்துச்சுன்னா அந்த கமிட்டியில அதெல்லாம் விவாதங்கள்லாம் செஞ்சு திருப்பியும் அதை கொண்டு வருவாங்க. இதுக்கு நடுவுல இந்த விகசித் பாரத் சிக்ஷா அதிஷான் இருக்குங்களா, அதிஸ்தான், அதுல என்னென்னலாம் முக்கியமான குறிக்கோள்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 3 அடுக்கு குறிக்கோள்கள் வச்சிருக்காங்க. 3 ஸ்ட்ரக்சர் கவுன்சில் அப்படின்னு. என்ன மாதிரி, ஒன்று ரெகுலேட்டரி கவுன்சில், அதாவது ஒழுங்குமுறைகள் எல்லாம். ஒரு கல்விக்கூடம் இருக்கு, ஒரு கல்லூரியோ இல்ல ஒரு பல்கலைக்கழகமோ இருக்கு, தனியார் பல்கலைக்கழகம் நிறைய இருக்கு.
பல தனியார் கல்லூரிகள் இருக்கு, அரசு சார்ந்த கல்லூரிகள், எல்லாத்துக்குமே ஒரு சில ஒழுங்குமுறைகள், கைட்லைன்ஸ், ரூல்ஸ். ஸோ அது ரெகுலேட்டரி. நல்லா கவனிங்க, இங்க வந்து இட் இஸ் ரெகுலேட்டரி கவுன்சில். இது வந்து கட்டுப்பாடு கவுன்சில் கிடையாது. முன்னாடிலாம் என்னன்னாக்கா ரூல்ஸ் படி நடக்கணும் அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. நீங்க உங்களுக்கு முழு சுதந்திரம். ஆனா இந்த வரைமுறைக்குள்ள நடத்துங்க. அதை மீறினீங்கன்னா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது. அதுதான் ரெகுலேஷன். கண்ட்ரோல் வேற, ரெகுலேஷன் வேற. கண்ட்ரோல் கிடையாது. சரி, அக்ரிடிஷன் கவுன்சில். அக்ரிடிஷன் கவுன்சில்ங்கிறது அங்கீகாரம் கொடுப்பது. நான் இந்த உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப டெல்லியில ஒரு தகாத சம்பவம் நடந்தது. வெடிபொருள் வைத்து ஒரு சம்பவம். அதில் ஈடுபட்டவர்கள் பல பேர் வந்து மருத்துவர்கள் அப்படின்னு. அந்த அவர்கள் படித்த மருத்துவ கல்லூரியை பத்தி பல உண்மைகள் வெளியில வந்தன. இப்ப அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் கொடுத்ததுனால தான் அந்த மருத்துவர்கள் அங்க படிச்சிருக்காங்க. அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் தகாத செயல்களில், பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு. இப்ப அந்த மருத்துவ கல்லூரிக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பலது இருக்கு. இப்ப இன்னொரு உதாரணம், இந்த ரெகுலேஷன் சொன்னா இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா அதை சார்ந்த ஒரு மருத்துவமனை இருக்கணும், இவ்வளவு பெட் இருக்கணும், இந்தந்த வசதிகள்லாம் இருக்கணும். ஆனா சில ரிப்போர்ட் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, பேருக்கு தான் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை இருக்காது. இந்த சென்ட்ரல்ல இருந்து இந்த ரெகுலேட்டரி கமிட்டி, இந்த ஏஐசிடி இருக்கீங்களா, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க வந்து மேற்பார்வை செய்வதற்கோ இல்லை விசாரணை செய்வதற்கோ ஏதாவது செஞ்சாங்கன்னா, சோதனைக்கோ வந்தாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கிராமத்துல இருந்து நோயாளிகள் அல்லாதவர்களை கொண்டு நோயாளிகள் மாதிரி படுக்க வச்சு அப்போதைக்கு ஒப்பேத்திட்டு, அந்த வர்ற அதிகாரிகளுக்கு ஏதாவது நல்லா ஹெவியா கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு அவங்க போயிடாங்க. இவங்க வழக்கம் போல அங்க படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு என்ன, அதாவது அனுபவபூர்வமான அறிவு. மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அனுபவ ரீதியான அறிவு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் சிறந்த மருத்துவர்களா இருப்பாங்க. இந்த இடத்துல அது இருக்காது. ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு அந்த மாதிரி ஆயிடும். ஒத்த செங்கல்ல காமிச்சிட்டு இருந்தாரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வர மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வரப்போகுது, திறக்கப்பட போகிறார். மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட போகிறது. இப்போ அந்த செங்கலை எங்கன்னு தேடணும் நம்ம. அதுதான் சொல்றாங்க, மக்களை இந்த மாதிரி பொய்யுரை செய்து பேச்சிலேயே மயக்கி 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 குட்டிச்சோறாக்கிட்டாங்க. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு அது ஒண்ணு. மூன்றாவதா என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில். ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நிலையான இது தன்மை இருக்கணும், அடிப்படை, இதெல்லாம் ஆதார அடிப்படையான நிலைத்தன்மை இருக்கணும். இதுல வந்து குறிப்பா எதை சொல்றாங்க அப்படின்னா, அகாடமிக் பெஞ்ச் மார்க். அதாவது என்ன அப்படின்னா, இந்த படிப்பு சம்பந்தமான, கல்வி சம்பந்தமான குறியீடுகள் மினிமம் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது பெஞ்ச் மார்க். இதெல்லாம் இருந்தா, அதே மாதிரி அக்ரெடிஷன்ல வந்து குவாலிட்டி அசஸ்மெண்ட், நான் சொன்ன மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒழுங்கா இருக்கா, அந்த மாதிரி பலதும் குவாலிட்டி அதெல்லாம் பண்றாங்க. இந்த 3 கவுன்சில்களை முக்கியமான இதுவாக கருதி இந்த விபிஎஸ்ஏக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இவங்க இனிமே அதை பத்தி எல்லா கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அது தனியாரா இருக்கட்டும் அரசுடைமையா போய் பார்த்து செஞ்சு எல்லாத்தையும் முன்னெடுப்பாங்க. சரி, இந்த விபிஎஸ்ஏ பில் 2022 மசோதாவினுடைய முக்கியமான கவுன்சில் பார்த்து குறிக்கோள்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, எந்தெந்த மாதிரி குறிக்கோள்லாம் வச்சிருக்காங்க அப்படி. முதல்ல அவங்க சொல்றது வந்து, இப்ப படிக்கிறது எல்லாமே ஏதோ புத்தகத்தை படிக்கிறாங்க, உடனே ஒரு வேலைக்கு போறாங்க, அதோட முடிஞ்சு போயிடுது. அப்படி இல்லாம ஆராய்ச்சி சார்ந்த படிப்பா இருக்கணும் அப்படிங்கறத ஒரு முன்னெடுப்பா வச்சிருக்காங்க. அது ஒண்ணு. புதிய கண்டுபிடிப்புகள், இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்பாக்ட் சம்மிட் உச்சி மாநாடு, அதுல சர்வம் அப்படின்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பை இந்திய கம்பெனியை கண்டுபிடிச்சு. சில பேர் உடனே சார் இந்த கால்கோட்டியஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு நாய் ரோபோவை கொண்டு வந்து வச்சாங்க, அது சைனாவோடது அப்படின்னா அது ஒரு கான்ட்ரவர்சி. அதை கொஞ்சம் தனியாக வச்சிடுங்க, பல தகவல்கள் இருக்கு, முடிஞ்சா அது அப்புறமா தனியாக பார்க்கலாம். இப்போ நான் சொல்றது இந்த சர்வம் அப்படிங்கிறது. அதில் ஐஐடியினுடைய இயக்குனர் டைரக்டர் திரு காமகோடி அவர்கள் ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் படிக்கிறாரு, அடுத்தது அப்படியே அதை வந்து தமிழில் படிக்கிறாரு, அடுத்தது அப்படியே ஹிந்தியில் படிக்கிறார். கிட்டத்தட்ட 18 மொழிகளில் செயற்கை நுண்ணறிவை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். கொஞ்சம் கூட அதில் அர்த்தங்கள் மாறுவதே இல்லை அப்படிங்கிறோம். இப்போ இதனால என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொழியை வச்சு செய்கிற அரசியல் இருக்குல்ல, அது ஒரு முடிவுக்கு வந்துடும். எந்த மொழி வேணால் யார் வேணால் எடுத்துக்கங்கப்பா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அது உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும், முடிஞ்சது கதை, முடிஞ்சது சோலி அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ மொழி அரசியல் முடிவுக்கு கொண்டு வரப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலமாக. எந்த மொழி வேணா படிங்க, நீங்க கத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. பட்டனை தட்டிங்கன்னா அது டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தன்னால வந்துடும். அது ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஸோ ஆக மொத்தம் இனோவேஷன், ஸோ ரிசர்ச், இனோவேஷன்,
அதை தவிர முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப படிக்கிற படிப்பு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, ஏதோ காலேஜ்ல படிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகும்போது அந்த கம்பெனில எல்லாரும் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அது ஐடி கம்பெனியா இருக்கட்டும் இல்ல வேற எந்த கம்பெனி, அவங்களுக்கு நாங்க வந்து பயிற்சி காண்டி தே ஆர் நாட் இண்டஸ்ட்ரி ரெடி அப்படின்வாங்க. அதாவது வேலை செய்வதற்கு தயாரான படிப்பை இவர்கள் படிக்கவில்லை, அதற்கான பயிற்சி இல்லை, நாங்க அதுக்கு மெனக்கெடுத்து பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவங்க கிட்ட வேலைக்கு அமர்த்தணும். இப்ப அதை வந்து இந்த விபிஎஸ்ஏல நிவர்த்தி செய்வதற்கான ஒரு தலையாய குறிக்கோளை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரி ரெடி அப்படின்னு. அதுக்கு என்ன செய்யணும்? இப்ப பட்டப்படிப்பு படிக்கிறாங்க. இப்ப இனிமே பட்டப்படிப்பெல்லாம் 4 வருடம் ஆயிடுது, 3 வருடம் கிடையாது, 4 வருடம். அந்த 4 வருட படிப்புல சில காலங்கள் இன்டர்ன்ஷிப்னு சொல்லக்கூடிய பல ஃபேக்டரிகளோ இல்ல ஆபீஸ்லயோ நீங்க போய் அங்க இருந்து நேரடியான அனுபவத்திற்கான வேலைகளை செய்து படிப்பு சார்ந்த அனுபவ ரீதியான ஒரு அறிவு கிடைப்பதற்கான வழிமுறைகளை ஒரு குறிக்கோளா இதுல எடுத்திருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, குறைந்தபட்சம் 6 மாதம் காலம் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இல்ல ஒரு ஆபீஸ்லயோ போய் இது கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ரெகுலேஷன் கிடையாது. சார் கட்டாயப்படுத்துறீங்களே சார்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது அவங்களுக்கு தான் முக்கியம். வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய தேடக்கூடிய இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும். முன்னெல்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய அர்த்தமே மாறிக்கிட்டு வருது. அதனாலதான் இப்ப இதை வந்து இன்னும் தீவிரமாக்கி கட்டாயப்படுத்தியிருக்கு மத்திய அரசு இந்த விபிஎஸ்ஏ மூலமா, விகசித் பாரத் சிக்ஷா அதிஸ்தான் மூலமாக. சரி, இதை வந்து என்னன்னா இந்த ஸ்கோப், அது எதெல்லாம் இதுல வருது, ஜெனரல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போன்ற பலதும் வருது. இதில் உள்ளடக்கம் இல்லாத ஒரு இரண்டு ஒன்று வந்து லா. அது எதனாலனா அவங்க நேரடியாகவே கோர்ட்டில் போய் அதெல்லாம் பண்றாங்க, அது அப்ரெண்டிஸ்ஷிப். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறைகளில் எதனால அப்படின்னா, அவங்க மருத்துவ படிப்பு முடிச்சவனே எப்பவுமே அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் நேரடியாக அனுபவ அறிவு பெறுறாங்க. அதை தவிர என்னன்னா, அவங்க படிப்பு முடிச்ச உடனே ஹவுஸ் சர்ஜன் ஒரு இது இருக்கு அவங்களுக்கு, அது வந்து ஆல்மோஸ்ட் இன்டர்னல். அதனால அந்த 2 ஏரியாவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்குமே இந்த பிபிஎஸ்ஏ மூலமான இந்த குறிக்கோள்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் இதுல. சரி, இப்ப இதுல வந்து வழக்கம் போல பாஜக அல்லாத மற்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து வழக்கம் போல பலவிதமான எதிர்ப்புகள் வந்திருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இமாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி பஞ்சாப், இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல இருந்து கடுமையான எதிர்ப்புகள், கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்து அதுல அவங்க முக்கியமாக வைக்கக்கூடிய சில விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கல்வியில தன்னுடைய மூக்க நுழைக்குது, தேவையில்லாம அதுல உள்ள வராங்க, அத்துமீறி கல்வியில நுழையிறாங்க. கல்வி என்பது மாநிலத்தை சார்ந்தது கரெக்ட். அதை கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் அரசும் அதற்கு ஆதரவு அளித்த டிஎம்கே பார்ட்டியும் தான். அதை சொல்ல மாட்டாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட், ரைட், நோ ப்ராப்ளம். ஆனா மத்திய அரசுல காங்கிரஸ் வந்து இதை கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு, அதற்கு துணை போய் ஆதரவு அளித்தது டிஎம்கே அரசு. சரி, அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை அத்துமீறி இது பண்ணணும். அதை மீறி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மத்திய அரசு எல்லாத்துலயும் உள்ள நுழைஞ்சா, குறிப்பா கல்வியில உள்ள நுழைஞ்சா, இந்த பெடரல் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய கூட்டாட்சி அமைப்பு சிதைக்கப்படுகிறது, மத்திய அரசால் சிதைக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது முக்கியமான குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நிதி மேலாண், நிதி பகிர்வு, நிதி அளிப்பு. இப்ப யூஜிசிலன்னா அதனால அதுக்கு பேரே யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அவங்க நிதி கொடுப்பாங்க. பட்ஜெட்ல வந்து கல்விக்காக இவ்வளவு நிதி, அது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அங்க இருந்து அவங்க கொடுப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. நீங்க இந்த அமைப்பு மூலமாக என்ன செய்யறீங்கன்னா, மாநிலங்களுக்கு கல்விக்காக கொடுக்கக்கூடிய நிதி உதவிய அரசு அதிகாரிகளுடைய கையில அதிகாரத்துல கொடுத்துட்டீங்க. புரியோக்ரேட் வந்து வந்துருவாங்க. அது தவறு, அவங்க வச்சதுதான் சட்டம்னு ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி கிடையாது. இதுக்கு கமிட்டி எல்லாம் இருக்கு. அவங்க இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுக்கும். எப்பவும் போல இந்த 3250 கோடி எங்களுக்கு வந்து பிஎம் ஸ்ரீ இதுலயும் சமக்கர சிக்ஷா அபியான்லயும் எங்களுக்கு மத்திய அரசு எங்களை வஞ்சித்து விட்டதுன்னு தமிழக அரசு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, டிஎம்கே அரசு. அது மாதிரிதான் இதுவும். நீங்க வந்து அந்த கல்வி திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டே வர மாட்டீங்க, ஆனா நிதி மட்டும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் எப்படி முடியும்? ரைட். ஸோ அதிகாரிகளின் கையில போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க, விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அது கிடையாது. நான் சொன்ன மாதிரி இதுல 3 கவுன்சில் இருக்கு, குறிக்கோள்கள் இருக்கு, அதற்கான கமிட்டி இருக்கு. அவங்க தான் இதை டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன உதாரணமா எடுத்துங்க. தமிழ்நாடு வந்து பாஜகவுக்கு ஆதரவா இல்ல. 40க்கு 40 எம்பி டிஎம்கேக்கு தான் கிடைச்சிருக்கு.
ஆனா தமிழ்நாட்டு நலத்திட்டங்கள் எதையாவது பாஜக விட்டு கொடுத்ததா? மோடியில விட்டு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இல்ல, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, அதனால நாங்க உங்களுக்கு செய்ய முடியாதுன்னு. இந்த எய்ம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எவ்வளவோ திட்டங்கள். விருதுநகர்ல டெக்ஸ்டைல் பார்க், கோயம்புத்தூர்லயும் இதுலயும் தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் வந்த டிஃபென்ஸ் காரிடார், எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்காக அவங்க நீங்க 40 எம்பியில ஒரு எம்பி கூட எங்களுக்கு கொடுக்கல, அண்ணாமலை போன்ற தலைவர்களே நீங்க தோக்கடிச்சிட்டீங்க, உங்களுக்கு நாங்க எதுக்கு உதவி செய்யணும்னு மோடி. தட் இஸ் கால்ட் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப். அதுதான் உண்மையான ஸ்டேட்ஸ்மேன்ஷிப். நேரு எல்லாரும் புகழ்வாங்க, கிரேட் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு. இந்துக்களுக்கு எதிராகவே எல்லா நடவடிக்கையும் செஞ்சிருக்காரு. நான் போன ஒரு வீடியோல ராகுல் காந்தி சோமநாத் கோவிலுக்கு போயிட்டு வந்ததை பத்தி பார்த்தேன். நேரு சோமநாத் கோவிலுக்கு எதிராக செய்த பல நடவடிக்கைகளை தனியா ஒரு புஸ்தகமாவே எழுதலாம். அவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காரு. அவர் எங்க ஸ்டேட்ஸ்மேன் சொல்லுங்க. சரி, இந்த விஷயத்துக்கு ஆக மொத்தம் நிதி பகிர்வு அப்படிங்கிறது தடைபடாது அப்படிங்கிறது உறுதியா நமக்கு தெளிவா தெரிய வரும். இதை தவிர என்ன சொல்றாங்கன்னா, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், முனைவர்கள் இவங்க எல்லாம் ஒரு கருத்துக்களை, ஒரு கூட்டம் எல்லாமே பாஜகவிற்கு எதிரான மனோபாவம் கொண்டவர்கள். அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய கல்விசார் உரிமைகளையும் அதனுடைய சுதந்திரத்தையும் மத்திய அரசு பறிக்கிறது அப்படின்னா. எந்த விதத்துல பறிக்கிறது எனக்கு புரியல. நானும் எல்லாத்தையும் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். இது ரொம்ப ஜிஸ்டா சின்னதா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அதுல நான் படிச்ச வரைக்கும் கல்விசார் உரிமைகளையோ சுதந்திரத்தையோ மத்திய அரசு பறித்து விட்டதாக எதுலையுமே நான் பார்க்கல. இது மத்திய அரசு எடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு முன்னெடுப்பு. இந்த விபிஎஸ்ஏ 2025 மசோதாவை பார்லிமெண்ட்ல இது பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ல ஒரு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி கொண்டு வந்தாங்க, யார் இதை ஒரு டூல் கிட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி அரசியலாக்கியிருக்காங்க அப்படிங்கறத அடுத்த 1 அல்லது 2 வீடியோக்கள் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.